குவைத் சர்வதேச விமான நிலையத்தை குறிவச்சு ஈரான் நடத்தின விடிய விடிய அதிரடி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் இப்போ நடுங்க வச்சிருக்கு. விமான நிலையமே ரணகளமாக மாறி இருக்கிற இந்த சூழல்ல வான்வெளி முழுமையாக மூடப்பட்டு இண்டிகோ உள்ளிட்ட இந்திய விமான சேவைகளும் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுலயும் கொடுமை என்னன்னா, இந்த சர்வதேச போருக்கு நடுவுல குவைத் விமான நிலையத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருந்த அப்பாவி இந்திய குடிமகன் ஒருத்தர் பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. 63க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தப்போவே திடீர்னு ஈரான் குவைத் மீது ஏன் இந்த தாக்குதலை நடத்துச்சு? அமெரிக்கா இதுக்கு எந்த மாதிரியான பதிலடி கொடுக்குது? இந்த இந்திய பலி குறித்து இந்திய தூதரகம் வெளியிட்ட தகவல் என்ன? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில கடந்த பிப்ரவரி 28ல இருந்தே நீடித்து வரும் மோதல்களுக்கு மத்தியில கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்துல இருந்து ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்டுச்சு. நேரடி தாக்குதல்கள் குறைஞ்சிருந்தா கூட முழுமையாக நிற்கல. அவ்வப்போது இரு தரப்புமே மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வந்தாங்க. இதற்கிடையில இப்போ நிலைமை கையை மீறி போயிருக்கு. மத்திய கிழக்குல ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில நிலவி வரும் போர் பதற்றத்தின் பின்னணியில குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்தின திடீர் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் உலக அளவுல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குவைத் சர்வதேச விமான நிலையத்தோட முனையம் 1 பகுதியை குறிவச்சு ஈரான் நாட்டை சேர்ந்த அச்சுறுத்தும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இன்னைக்கு அதிகாலையில பயங்கர தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் விமான நிலையத்தோட பயணிகள் முனைய கட்டிடம் மிக கடுமையான சேதம் அடைஞ்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து குவைத் சிவில் விமான போக்குவரத்து வாரியம் உடனடியா நாடெங்கும் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி நாட்டோட வான்வெளியை மூடியதோட அனைத்து உள்வரும் மற்றும் வெளி செல்லும் விமான சேவைகளையும் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கு. இந்த கொடூரமான தாக்குதல்ல துரதிர்ஷ்டவசமா அங்க பணியாற்றி வந்த இந்திய குடிமகன் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. மேலும் 63க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதாக அந்த நாட்டோட சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. குவைத்ல இருக்கிற இந்திய தூதரகம் இந்த துயர சம்பவத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு தங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பலியானவரோட குடும்பத்தாரோட தூதரக அதிகாரிகள் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் குவைத் அரசு அதிகாரிகளோட இணைந்து தேவையான அனைத்து சட்டப்பூர்வ மற்றும் அவசர உதவிகளை செய்து வருவதாகவும் இந்திய தூதரகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வான்வெளி தாக்குதல் மற்றும் வான்வெளி மூடல் காரணமாக சர்வதேச விமான போக்குவரத்து முற்றிலும் முடங்கி இருக்கு. இந்தியாவோட முன்னணி விமான நிறுவனமான இண்டிகோ குவைத்திற்கான தன்னோட அனைத்து விமான சேவைகளையும் ஜூன் 4ஆம் தேதி மதியம் வரைக்கும் ரத்து செய்வதாக அதிரடியாக அறிவிச்சிருக்கு. பயணிகளோட பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த ஒரு திடீர் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிற இண்டிகோ நிறுவனம் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் அல்லது முழு கட்டண தொகையையும் திரும்ப பெற வழிவகை செஞ்சிருக்கு. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் ஒரு தற்காலிக மற்றும் பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில இருந்து வந்துச்சு. இந்த ஒப்பந்தத்தை மேலும் 60 நாட்களுக்கு நீட்டிப்பது தொடர்பாக இருதரப்பு பிரதிநிதிகளும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாங்க. ஆனா ஈரானோட கேஷ்ம் தீவுல இருக்கிற அமெரிக்க தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு தகவல் தொடர்பு கோபுரத்தை அமெரிக்க ராணுவம் தாக்கியதாக சொல்லி அதற்கு பதிலடியாக ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு. குவைத் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகள் அமெரிக்க படைகளுக்கு தங்களோட மண்ணை பயன்படுத்த அனுமதிக்கிறது தான் இதற்கு காரணம் அப்படின்னு ஈரான் குற்றம் சாட்டியிருக்கு. கேஷ்ம் தீவை தாக்கிய அமெரிக்காவை பழிவாங்கிறதுக்கு வளைகுடா நாடுகளான குவைத் மற்றும் பஹ்ரைன் வான்பரப்பு மூலமா தளத்தை ஈரான் தன்னோட ஏவுகணைகளால உலுக்கி இருக்கிறது நிலைமையை மேலுமே மோசமானதாக மாத்தியிருக்கு. அமெரிக்கா தன்னோட தளங்கள் பாதிக்கப்படலை அப்படின்னு மறுத்தா கூட ஹார்மஸ் ஜலசந்திக்கு நள்ளிரவுல அரங்கேறி இருக்கிற இந்த வான்வெளி தாக்குதல் நிலைமையை இன்னுமே மோசமானதாக மாத்திருக்கு. ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றதோட பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்க கடற்படையோட 5வது கடற்படை தலைமையகத்தையும் தங்களோட ஏவுகணைகள் தாக்கியதாக சொல்லியிருக்காங்க. இருப்பினும் அமெரிக்காவோட மத்திய கட்டளையகம் ஈரானோட இந்த கூற்றை மறுத்ததோடு குவைத் மற்றும் பஹ்ரைனை நோக்கி வந்த அந்த ஈரான் ஏவுகணைகளை தங்களோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிச்சிருக்கு. ஈரானிய செய்தி நிறுவனங்களின்படி லெபனான்ல போர் நிறுத்தம் முழுமையாக அமல்படுத்தப்படும் வரைக்கும் அமெரிக்காவுடனான போர் நிறுத்த நீட்டிப்பு குறித்த சமாதான பேச்சுவார்த்தைகளை ஈரான் முற்றிலுமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தெரியுது. இதனால மத்திய கிழக்கு பிராந்தியத்துல மீண்டும் முழு அளவிலான
போர் வெடிக்கும் அபாயம் இப்ப ஏற்பட்டிருக்கு. மீண்டும் திடீர்னு வெடிச்சிருக்கிற இந்த போர் காரணமா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை உடனடியா 2% மேல எகிரி இருக்கு. உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் LNG எரிவாயு விநியோகத்துல 1/5 கையாள்ற மிக முக்கியமான ஹார்மஸ் ஜலசந்தி பகுதியில ஏற்பட்டிருக்க இந்த மோதல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் இந்தியாவையும் நேரடியாக பாதிக்க தொடங்கியிருக்கு. உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்துல 1/5 கையாள்ற மிக முக்கியமான ஹார்மஸ் ஜலசந்தி பகுதியில ஏற்பட்டிருக்க இந்த மோதல் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் இந்தியாவையும் நேரடியாக பாதிக்க தொடங்கியிருக்கு. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு வல்லரசு நாடுகளுக்கு இடையில நடக்கிற இந்த அதிகார போட்டியும் அடுத்தடுத்து நடத்தப்படுற ஏவுகணை தாக்குதல்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மட்டும் இல்லாம உலக பொருளாதாரத்தையும் அங்க வாழ்ற லட்சக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்களோட பாதுகாப்பையும் சேர்த்தே கேள்விக்குறியாக்கியிருக்கு. குறிப்பா வேலைக்காக சென்ற இடத்துல நம்ம நாட்டு அப்பாவி இந்திய குடிமகன் ஒருத்தரை நாம இழந்திருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. இந்த விவகாரத்துல ஐநா போன்ற சர்வதேச அமைப்புகள் தலையிட்டு உடனடியா அமைதியை நிலைநாட்டல அப்படின்னா இதன் விளைவுகள் ஒட்டுமொத்த உலகிற்குமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. வளைகுடால வாழ்ற லட்சக்கணக்கான இந்தியர்களோட பாதுகாப்புக்கும் உலக நாடுகளோட பொருளாதாரத்திற்கும் இந்த வான்வெளி தாக்குதல்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. போர் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் உலகம் இயல்பு நிலைக்கு திரும்பும், பொருளாதார பாதிப்புகளும் குறையும். அப்படிங்கிறதுனால போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு இரு தரப்பும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது வல்லுநர்களோட வலியுறுத்தலா இருக்கு. Subscribe to One India and never miss an update.